ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சிக்கு ஸ்டைலில் இன்றைக்கி பார்க்க போகிற ஃபுட்டு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா வாழைப்பூ கறி. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெறும் வாழைப்பூ மட்டும் வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாழைப்பூவில் நம்ம வடை, பக்கோடா இந்த மாதிரிலாம் செய்வோம். அது இல்லாமல் நம்ம இதில் ஒரு குழம்பு செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக காளான் டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம இந்த கொடை காளான் மாதிரி ரொம்ப 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 அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் கொஞ்சம் சூடாகட்டும். பேன் சூடானதுமே அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன். இந்த சோம்பு பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு நமக்கு அதிக நேரமும் எடுக்காது. பூ க்ளீன் பண்ணி வச்சாலே போதும். நமக்கு கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்காக கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கு. இதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பொடியாக கட் பண்ண 2 தக்காளி சேர்த்திக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்பவும் ஒரே மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வாழைப்பூ க்ளீன் பண்ணி 2 துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் மஞ்சளில் போட்டு அலசி எடுத்து வச்சுருக்கு. இந்த பூவை அதில் சேர்த்திக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நம்ம இந்த தக்காளி வெங்காயத்தை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா பூ வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சத்தூள், வரமிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன், அதான் கூடவே கொஞ்சம் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காரம் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம நல்லா மசாலாலாம் வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றினாலே போதுமானது தான். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே கொதித்து எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு இப்போ குழம்பு ரெடி ஆகிருச்சு. கண்டிப்பாக இதை வீட்டை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக இதில் நம்ம கொத்தமல்லி இலை மட்டும் தூவிட்டு இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.